அன்பார்ந்த தோழர்களே, இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் சுந்தரராஜன் அவர்களே, தோழர் சவரிமுத்து ஒருங்கிணைப்பாளர் தென்மண்டலம் JFT அவர்களே, மிக சிறப்பாக உரையாற்றி நமக்கு ஒரு உத்வேகத்தை அளித்து அமர்ந்திருக்கின்ற தோழர் சுவாமிநாதன், துணைத் தலைவர் சவுத் ஜோன் இன்சூரன்ஸ் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் அவர்களே, மேலும் இங்கே உங்கள் முன் இன்றைய காலகட்டத்தில் நாம் எங்கிருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை பேசுவதற்காக அமர்ந்திருக்கிற தோழர் ஆனந்த் ஜவஹர், மணிமாறன், தோழர் நாராயணன், தோழர் சுந்தர் சிங் அண்ட் ஆல்வின் ரிச்சர்ட் அவர்கள், எனதருமை தோழர்களே, தோழியரே, இன்றைய காலகட்டத்தில் தொடர்ந்து போராடிய பிறகும் நம்மளுடைய இந்த ஜிப்னா ஆக்ட் அமல்படுத்தப்பட்டுவிட்டது. அதில் இருக்கக்கூடிய அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் இன்றைக்கு நடைமுறையில் வந்திருக்கிறது. என்றைக்கு வேண்டுமானாலும் இந்த மத்திய அரசாங்கம் நினைத்தது என்று சொன்னால் அதனை நடைமுறைப்படுத்த முடியும். அதற்கு தான் அவங்க அதுக்கு பேர் எனேபிளிங் ப்ரொவிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் இதனை ஜூலை மாதம் முடிவிலே பாராளுமன்றத்திலே இதனை தாக்கல் செய்தபோது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அதுதான். இது நாங்கள் எனேபிளிங் ப்ரொவிஷன் தான் வச்சிருக்கிறோம், தனியார் மயம் என்பதே இல்லை. அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கும் புரியலை. ஏனென்று சொன்னால் இந்த பில்லை பாராளுமன்றத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தாக்கல் செய்த பொழுது தோழர் பிரேமச்சந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் உரத்த குரல் எழுப்புகிறார், இது தனியார் மயத்திற்கு வழிவகுக்கக்கூடியது, இதனை தாக்கல் செய்யாதீர்கள். இந்த அம்மா திரும்ப திரும்ப பதில் சொல்றாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நான் எங்குமே கண்டுகொள்ள முடியவில்லை. இந்த நாங்கள் செய்யக்கூடிய இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்னலாம் நாங்கள் கொண்டு வரதுக்கு இதில் தயாராக இருக்கிறோமோ அது எந்த வகையிலும் இந்த பொது காப்பீட்டுத் துறையை, பொது இன்சூரன்ஸ் துறையை நிச்சயமாக தனியாருக்கு எடுத்து செல்லாது என்பது ஆணித்தரமாக, அதாவது பொய்யை திரும்ப திரும்ப தைரியமாக சொல்கிறதுக்கும் ஒரு துணிவு வேணும். இந்த பாராளுமன்றத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப அடித்து சொல்கிறாங்க, இல்லை எதற்காக நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னா பொதுமக்கள் அதில் தங்களுக்கு பங்கெடுத்துக்கணும். காமன் மேன் should participate, Indian citizens should participate. இதெல்லாம் தான் அவங்களுடைய வார்த்தை. அதாவது இந்திய நாட்டு மக்களுக்காகத்தான் அவங்க இந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனத்துடைய பங்குகளை நம்ம யாருக்காக வைக்கிறோம் அப்படின்னா வேற யாருக்காகவும் இல்லை, பொதுமக்களுக்காக. அவர்களும் இங்கே தாங்களை இதனுடைய உரிமையாளர் என்று ஒரு நிலைமையில எடுத்துக்கொண்டு செல்வதற்காக, அந்த பங்குகளை அவர்கள் வாங்குவதற்காக, வழிவகை செய்வதற்காக இதை நான் கொண்டு வரோம். அவ்வளவுதான். உண்மையிலேயே அப்படி உங்களுக்கு அது ஒன்று மட்டும்தான் ஒரு நோக்கமாக இருந்தது அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்னமேயே பாராளுமன்றத்தில் 49% பங்குகளை நம்மளுடைய எதிர்ப்புகளையும் மீறி நிச்சயமாக உங்களுடைய பங்குகளை எல்லாம் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் சந்தையில் இருந்து நீங்கள் அந்த உங்களுடைய பங்குகளை விற்று நீங்கள் பணமாக்கிக் கொள்ளலாம் என்று இதே ஜிப்னா ஆக்ட இதே பிஜேபி அரசாங்கம் தான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதற்கு ஆதரவு தெரிவித்தது கடைசியாக காங்கிரஸ் உடைய ஒப்புதலுடன் அது பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணப்பட்டது. அது எல்லாருக்கும் உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ உண்மையிலேயே பொதுமக்கள், சாதாரண இந்திய குடிமக்கள் மட்டுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா அதில் வழிவகை இருக்கு. 49% கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த அடிப்படையில் தானே நியூ இந்தியா ஷேரை நீங்கள் விற்றீங்க. 14.65% பங்குகள் நியூ இந்தியா ஷேர் விற்கப்பட்டது. அந்த ஷரத்து ஜிப்னா ஆக்ட் அமல் பண்ணப்பட்ட உடனே தான் செயல்பட்டது. அதே போல ஜிஐசியினுடைய பங்குகள், அதனுடைய பங்குகளும் இதே அடிப்படையில் தான் விற்பனை செய்யப்பட்டன. அப்போ நன்றாக 4 கம்பெனிகளுக்கு நடுவில் மிக லாபகரமாக
கொடுக்கறதுக்கு இந்தியாவில் யாருமே தயாராக இல்லை. அதனுடைய சேர்மன் மிஸ்டர் சீனிவாசன் தொழிலாளர் எல்லாரும் நிர்பந்தமே ஏற்படுத்தினார்னு சொல்லலாம். எல்லாருக்கும் நாங்கள் லோன் வாங்கி தரோம் வங்கியில் அப்படின்னு 2-3 வங்கிகளை நேரம் கூப்பிட்டு வந்து தொழிலாளர்களுக்கெல்லாம் நாங்கள் லோன் வாங்கி தரோம் சொல்லி அந்த லோன் மூலமாக நீங்கள் பங்குகளை வாங்குவோன்னு சொன்ன காலம் கிடையாது. அப்படி இருந்தும் கூட தொழிலாளர்கள் சார்பில் 2% தான் பங்குகள் வாங்கப்பட்டது. அப்போது மிக நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனத்தை கூட பொது காப்பீட்டுத் துறையில் நீங்கள் 14.65% பங்களை உங்களால் விற்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும் பொழுது 21 தனியார் நிறுவனங்கள் இன்றைக்கு பொது இன்சூரன்ஸ் துறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்பார்ட் ஃப்ரம் ஹெல்த் இன்சூரன்ஸை தவிர, ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு தனியாக இருக்கக்கூடிய பொதுத்துறையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதை தவிர எல்ஐசியிலேருந்தும் பிஸ்னஸ் பண்ணும்போது பர்சனல் ஆக்சிடென்ட்லாம் சேர்த்து மெடிக்கல் பாலிசி, மெடிக்கல் கவரேஜ்லாம் சேர்த்து அவங்களும் பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. ஜெனரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் அவங்களும் பண்ணுறாங்க. இதே நிர்மலா சீதாராமனை இந்த பாராளுமன்றத்தில் இவர்கள் தாக்கல் இந்த பில்லை பண்ண பிறகு ஜிஐ சார்பாக தோழர் எம்பி பினய் விஷயமோடு சேர்ந்து போய் பார்த்தோம். ஜூன் மாதம் முடிவில் போய் பார்த்தோம். ஏன்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் ப்ரப்போசலோடு சேர்த்து சொல்கிறாங்க, நாங்கள் புதிதாக ஒரு திட்டங்களை மக்களுக்கு கொடுக்க போகிறோம். என்னன்னு சொன்னால் ஆத்ம நிர்பார் பாரத். அது ஹிந்தி வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்னன்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா என்ன சொன்னாங்கன்னா தன்னிறைவு பெற்ற இந்தியா அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். தன்னிறைவுனா எப்போ தன்னிறைவாக இருக்க முடியும்? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யாரையுமே சார்ந்து இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம தன்னிறைவு சொல்லலாம். அப்போ அந்த அடிப்படையில் பொது காப்பீட்டுத் துறையிலும் சரி, லைஃப் இன்சூரன்ஸ் செக்டாரிலும் சரி, வங்கிகளிலும் சரி, அந்நிய நாட்டை சார்ந்து நம்ம இல்லை. இதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த மத்திய அரசாங்கம் 26% 49% அந்நிய நேரடி முதலீடு இன்க்ரீஸ் பண்ணுது. 2015 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பண்ணின பிறகு அதுக்கு காரணம் இதே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அன்றைக்கு இருக்கக்கூடியவர் சொன்னது என்ன காரணம்னா, தனியார் துறையில் இருக்கக்கூடிய காப்பீட்டு நிறுவனங்கள்லாம் எங்களுக்கு இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை 26% 49% அதிகரிக்கணும். எதற்காக கேட்குறாங்க தெரியுமா? அவங்க, நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமத்தை நோக்கி நாங்கள் படையெடுத்து செல்வதற்கு எங்களுக்கு அந்த பணம் வேணும். எங்கள்கிட்ட பணம் இல்லை. அதற்கு அந்த பணம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக 26% 49% கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் அதிக டெக்னாலஜி எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் கிராமத்தை நோக்கி சென்று அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு பணி செய்வோம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் கொடுக்குறோன்றதே இந்த மத்திய அரசாங்கம் சொல்லுது. அதோடு இணைந்து தனியாருக்கு மட்டும் இல்லாமல் பொது காப்பீட்டுத் துறையில் இருக்கக்கூடிய நமக்கும் 49% மார்க்கெட்லேருந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலான்னு அந்த ஜிட்னா ஆக்ட் அமெண்ட் பண்ணாங்க. அது பண்ணின காலகட்டத்தை பிறகு இன்றைக்கு வரைக்கும் இப்போ 74% ஆக்கிட்டாங்க. அதையும் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பண்ணியும் கூட 21 தனியார் பொது காப்பீட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் 15 நிறுவனங்கள் இன்றைக்கும் அவர்கள் சொன்ன 49% அளவுக்கு தங்களுடைய பங்குகளை ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலை. அதில் அவருடைய பங்குதாரர்கள் அந்நிய மூலதனத்தை போட்டிருக்கிறவங்க தங்களுடைய பங்குகளை இன்னைக்கு வரைக்கும் உயர்த்திக்கல. அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய யாருக்காக இதெல்லாம் செய்கிறாங்களோ ரிலையன்ஸ், அதனுடைய எடுத்து பார்த்தோம்னா 100% பங்குகளை அவங்ககிட்ட தான் வச்சுருக்காங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுக்கவே இல்லை. அப்போது நீங்கள் கொண்டு வந்து எந்த ஒரு பாலிசி எதற்காக கொண்டு வர்றீங்க அப்படின்றது எதுக்குன்னா 26% 49% அதிகப்படுத்தியது யாருக்காகனா தனியாருக்காக அல்ல, பொதுத்துறையில் இருக்கக்கூடிய பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகளை தனியாரில் கொண்டு போவதற்கான முதல் படியை உருவாக்குவதற்காக 26% 49% நீங்கள் அன்றைக்கி கொண்டு வந்திருக்கீங்க. உண்மையிலேயே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னது மாதிரி நாங்கள் எங்கள் காலிலேயே நிற்பதற்காக தான் இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா
நிச்சயமாக அந்நிய நேரடி முதலீடு என்பதை நீங்கள் அதில் அனுமதித்து இருக்கக்கூடாது. அப்போதான் அதுக்கு பேர் நான் என் காலில் நிற்கிறேன்னு அர்த்தம். நான் ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டுறேன், நானே எல்லாம் கட்டியிருக்கேன் அப்படின்னா, கடனே வாங்காமல் நான் கட்டினேன்னா, என் சொந்தருடைய சேவிங்ஸ் வச்சு நான் கட்டினேன்னா அது நல்லது. கடன் வாங்கி கட்டுறேன்னா என்ன அர்த்தம்? மற்றவரை சார்ந்திருந்து தான் நான் அந்த வீட்டை கட்டியிருக்கேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை நான் உருவாக்கியிருக்கேன் என்று சொன்னால், என்கிட்ட இருக்கிற பணத்தை மட்டும் வச்சு நான் உருவாக்கியிருக்கேன்னா தான் அது ஆத்ம நிர்பார் பாரதாக இருக்க முடியுமே ஒழிய, வெளிநாட்டிலிருந்து பணத்தை கொண்டு வந்து இங்கே ஒரு பிஸ்னஸை துவக்கினா நிச்சயமாக அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஆத்ம நிர்பார் பாரதாக இருக்க முடியாது. அதற்கு பிறகு என்ன நிகழும் என்று சொன்னால், வெளிநாட்டிலிருந்து வந்து மூலதனம் போட்டவர்கள் சொல்வதற்கு ஏற்றாற் போல இங்கே வந்து நம்மளுடைய எல்லா விதமான பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ் என்ன மாதிரி வகையான யுக்திகளை கையாள்வதாக இருந்தாலும் நம்ம ஆட வேண்டிய ஒரு நிலைமை வரும். எல்லாருக்கும் தெரியும் தனியார்கள் இன்னைக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க. எந்த விதமான ஒரு வணிகத்தில் இருக்கக்கூடிய நியாயமான எந்த மாதிரி பிஸ்னஸை ப்ரொக்யூர் பண்ணணுமோ அதற்கெல்லாம் புறம்பாக தான் அவங்க இன்னைக்கு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அஃபீஷியலாக நம்மளால சில இடத்துல ப்ரூவ் பண்ண முடியல. அதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள். அப்படி இருக்கும் பொழுது அன்றைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டரை ஜூன் மாதம் பார்க்கும் பொழுது நேரடியாக நான் போயிருந்த போது வினை விஷயம் போடும்போது கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, 21 தனியார் நிறுவனங்கள் இருக்கும் பொழுது எதற்கு நீங்கள் மீண்டும் ஒரு தனியார் நிறுவனத்தை நீங்கள் உருவாக்க விரும்புகிறீங்க? அதுவும் பொதுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதற்கு மேலே நீங்கள் கொடுக்கணும்? நாங்கள் பிஸ்னஸே பண்ணலையா? நாங்கள் சர்வீஸே பண்ணலையா? ஏன்னு சொன்னால் 49% நம்மளுக்கு அந்நிய பொதுவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பங்குல திரட்டலாம் என்று நம்மளுக்கு ஜிப்னா ஆக்ட் அமெண்ட் பண்ண போது இதே அரசாங்கம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பொது காப்பீட்டு துறையில் இருக்கக்கூடிய பொது நிறுவனங்கள் கிராமத்தை நோக்கி செல்ல முடியும். கிராமத்தை நோக்கி நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிஸ்னஸ் நஷ்டத்தை நோக்கி தான் இருக்குன்றது அவங்களே அதை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. அது மூலமாக சொல்கிறாங்க, அப்படி போகும் பொழுது நஷ்டம் சந்திக்க வரும் பொழுது உங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படும். அதற்காக நாங்கள் 49% உங்களுக்கு மார்க்கெட்லேருந்து ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோன்றது சொன்னாங்க. அவங்ககிட்ட ஒன்று சொன்னோம், 1971 4 கம்பெனிகள் இணைந்து 750 கிளைகள் தான் இந்தியா முழுமைக்கு இருந்தது. இன்றைக்கு 7500க்கும் மேற்பட்ட கிளைகள் இந்தியா முழுமைக்கும் நூக்கன் கார்னர் த பிளேசஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ தோழர் சாமிநாதன் கூட அதை பற்றி குறிப்பிட்டு சொன்னார். உண்மை என்ன, எந்த அளவுக்கு நாம் பொதுமக்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் இந்த இன்சூரன்ஸ் என்ற அப்படின்னா என்ன, ஜெனரல் இன்சூரன்ஸ்னா என்னன்றதையே தனியார் மயம் முழுவதுமாக இந்த 1971க்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னால் யாருக்குமே சாதாரண மக்களுக்கு இன்சூரன்ஸ் தான் என்னன்னு தெரியாது. அப்படியாப்பட்ட இந்த ஒரு நிலைமையில் இன்றைக்கு நூக்கன் கார்னர் நம்ம அந்த இன்சூரன்ஸ் கான்செப்டை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் பப்ளிசிட்டியாக ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் விட தனியார் துறையில் இருக்கிறதுனால அல்ல. இதே அவர்கள்ட்ட குறிப்பிட்டு சொன்னோம், 750 கலைகள் இருந்தது, இன்னைக்கு 7500 பண்ணியிருக்கிறோம். இதுதான் உங்களுக்கு தேவை. இதுதான் இன்சூரன்ஸில் எதற்காக நேஷனலைஸ் பண்ணப்பட்டதோ அதற்காக பண்ணப்பட்டிருக்கிறது. இன்னொன்று என்ன சொல்கிறீங்க, காமன் மேன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இதில் இருக்கக்கூடிய மொத்த பணங்களும் சாதாரண சில மக்கள் கையில் போய் சேர்ந்துடக்கூடாது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் in the hands of few should not be there. ஒன் ஆஃப் த கான்செப்ட் ஃபார் நேஷனலைசேஷன். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய லாபமாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு நாங்கள் டிவிடெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா தனியார் கொண்டு போய் கொடுக்கல. பல வருஷங்களாக இப்போ கடந்த 2-3 வருடங்களாக நம்மளுக்கு வந்து லாபம் இல்லை, டிவிடெண்ட் கொடுக்க முடியலன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5500 6000 கோடி ரூபாய் வரைக்கும் இதே மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம டிவிடெண்டாக கொடுத்துருக்குறோம். இதே நம்ம அவங்ககிட்ட அன்னைக்கு பேசும்போது எடுத்து சொன்னோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதற்கு தேவை? அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 2020-21 55,000 கோடி ரூபாய்க்கு கிளைம் செட்டில் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த 4 நிறுவனங்களால். மொத்த கிளைம் எல்லா கிளைமையும் சேர்த்து 55,000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் செட்டில் பண்ணியிருக்கோம். இதை இந்த பொதுத்துறையில் இருக்கக்கூடிய 4 நிறுவனங்கள் செயல்படுத்தாமல் இருந்திருந்து சொன்னால் இதை யார் செஞ்சிருக்கணும்? மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய நிலைமை வந்திருக்கலாம். ஏன்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற
சோஷியல் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல முதன்மையாக இருக்கிறது பொதுத்துறையில் இருக்கிறவர்களுடைய பொது காப்பீட்டு நிறுவனங்கள். இதை அவங்கள்ட்ட எடுத்து சொன்னோம். ஃபசல் பீமா யோஜனா 27,000 கோடி ரூபாய் பிரீமியம், 28,000 கோடி ரூபாய் கிளைம் செட்டில் பண்ணியிருக்கோம். அண்டர் த கிராப் இன்சூரன்ஸில் நஷ்டம் என்பது தெரிந்து கூட நம்ம வந்து அந்த பிஸ்னஸை பண்ணுறோம். தனியார் அதற்கு உடன்படுறதுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இல்லை. காமன் மேனுடைய வங்கி கணக்கு அவர்கள் துவங்கும் போது எங்களுக்கு 12 ரூபாய் பிரீமியத்தில் 2 லட்சம் ரூபாய் கவரேஜ் வருடம் முழுமைக்கும். சென்னையிலேருந்து நான் இன்னைக்கு மதுரைக்கு வரணும் அப்படின்னா ஒரு டிக்கெட் புக் பண்ணால் இன்சூரன்ஸ் வேணுமான்னு கேட்குது. பர்சனல் ஆக்சிடென்ட் 49 காசு அது நம்மளுக்கு வாங்குது. மிஞ்சி போனால் 6 மணி நேரம் 7 மணி நேரம் இருந்தாலும் 49 காசு. இங்கேருந்து நான் டெல்லிக்கு போகிறதா தான் 49 காசு. அதிகபட்ச தூரம் எடுத்துப்போம். ஒரு 40 மணி நேரம் எடுத்தாலும் 49 காசு நம்மளுக்கு கவரேஜ் கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு கவரேஜ் கொடுக்குறாங்க நம்மளுடைய பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி. அதனுடைய 1/5 கணக்கு எடுத்துக்கோங்க. 1/5 கணக்கு எடுத்தாலும் அதற்கு வருடம் முழுமைக்கும் வெறும் 12 ரூபாய் வாங்குறோம். அந்த 49 ரூபாயை ப்ரொபோர்ஷனேட்டாக 2 லட்சம் ரூபாய்க்கு வருஷம் முழுமைக்கும் போட்டோம்னா மினிமம் 40 ரூபாய் நம்மளுக்கு ப்ரீமியம் இருந்தால் தான் நம்மளுக்கு அது பாலிசி விற்கவே முடியும். யுனைடெட் இந்தியாவில் ஹெட் ஆஃபீஸில் இதை பற்றி விவாதம் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டேன். ஆக்சுவல் கால்குலேஷனோட நம்ம ஐஆர்டிக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, மத்திய அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமனுடைய 12 ரூபாயில் கொடுக்கறதுனால ஒட்டு மொத்தமாக நஷ்டம் எங்களுக்கு. ஏனென்று சொன்னால் இந்த 12 ரூபாய் பிஸ்னஸை, பர்சனல் ஆக்சிடென்ட் பிஸ்னஸை எந்த தனியாரும் பண்ணலை. ஒட்டு மொத்தமாக 4 பொதுத்துறை நிறுவனங்கள் தான் பண்ணுது. மொத்த நஷ்டமும் எங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது 12 ரூபாய் எங்களுக்கு 39 ரூபாய்க்கு ஆக்சுவல் கால்குலேஷன் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னி வரைக்கும் ஐஆர்டிலேருந்து அப்ரூவல் கிடைக்கல. இதை அவங்கள்ட்ட எடுத்து சொன்னோம். அப்போது இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ரொம்ப அதிகமாக சொல்கிறது என்னன்னு சொன்னால், எல்லாருக்கும் மெடிக்கல் காப்பீடு நாங்கள் கொடுக்கணும். கிட்டத்தட்ட 50 கோடி மக்களுக்கு இமீடியட்டாக இந்த மெடிக்கல் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு கொடுக்கக்கூடிய பிரீமிய தொகை எவ்வளோ? அதுவும் நஷ்டம். அப்போது இந்த நஷ்டத்தில் இயங்கக்கூடிய நீங்கள் பேர் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் வழிகடாது யாருன்னு சொன்னா பொதுத்துறை நிறுவனம். அப்போ நாங்கள் செய்யாமலே இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பிஸ்னஸை யாரும் பண்ண போகிறது இல்லை, அரசாங்கத்துக்கு பெயர் வர போகிறது இல்லை, சாதாரண மக்களுக்கு எந்த பயனும் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நேஷனலைசேஷனுடைய ஒட்டுமொத்த பாலிசி என்னன்னு சொன்னால் சாதாரண குடிமகனுக்கும் இந்த இன்சூரன்ஸ் திட்டங்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும். அதில் நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. இதில் வரக்கூடிய லாபங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு மொத்தமாக கொடுத்துட்றாங்க, தொழிலாளர்களுக்கு இல்லை. மீண்டும் அதனை நாம் பொதுமக்களுக்கு தான் கொடுக்குறோம் கிளைம்ஸ் வாயிலாக வரக்கூடிய எல்லா பணத்தையும். அப்போது நேஷனலைசேஷன் செய்யப்பட்டது எதற்காக என்பதை நிச்சயமாக பூர்த்தி செய்திருக்கிறது இந்த பொது காப்பீட்டு நிறுவனங்கள் 4மே. அந்த அடிப்படையில் நீங்கள் எதற்காக இதனை தனியார்மயப்படுத்துங்கள் இந்த கேள்வி கேட்டதற்கு நேரடியாக பதிலே சொல்ல நம்ம சொன்ன ஒரே வார்த்தை பாராளுமன்றத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேங்க அப்படின்னா, உங்களுடைய பெனிஃபிட்ஸ் எதுவுமே ரத்து செய்யப்படாது, பாதுகாக்கப்படும் என்று நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? சொன்னது எங்களுடைய பாதுகாப்புக்காக மட்டும் நாங்கள் கேட்கவில்லை மேடம். நாங்கள் கேட்கறது பொதுமக்களுக்காக. பொதுத்துறை நிறுவனங்கள் இல்லாமல் போனால் என்ன நடக்கும் எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய நாட்டில் 2000 வருஷத்துக்கு பிறகு தான் இன்சூரன்ஸ் துறை தனியாருக்கும் திறந்து விடப்பட்டது. அதற்கு முன்னமே நம்ம டிபி பிரீமியம் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ரூபாய் நம்ம சார்ஜ் பண்ணோம். ஒரு 2 வீலருக்கு 40 ரூபாய்க்கு மேலே நம்ம சார்ஜ் பண்ணதில்லை. இன்றைக்கி கிட்டத்தட்ட அதை 70 சில ரூபாய்க்கு மேலே நம்ம சார்ஜ் பண்ணோம். எதனால் இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆச்சு? பொது காப்பீட்டுத்துறை நிறுவனங்கள்னால இல்லை, நம்ம பொதுத்துறை நிறுவனங்களால் இல்லை, தனியாரில் இருக்கிறவங்க உள்ளே வந்ததுனால ஆச்சு. இவங்க எல்லாரும் எப்போ என்ன சொல்லுவாங்க, தனியார்கள் வந்தார்கள் என்றால் போட்டிகள் நல்லா இருக்கும், பொதுமக்களுக்கு குறைந்த பிரீமியம் கிடைக்கும்வாங்க. அது உண்மையாக இல்லை, மாறி தான் நடக்குது. நம்ம அன்றைக்கி கத்தலாம் கத்தணும் இதே மத்திய அரசாங்கத்தை நம்மளுக்கு இப்போ பிரீமியத்தை தேர்ட் பார்ட்டி பிரீமியம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, நஷ்டத்தில் எதுன்னு சொன்னோம், கேட்கல. ஆனால் தனியார் வந்த பிறகு 2000 வருஷத்துக்கு பிறகு இதே மத்திய அரசாங்கம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது நம்மளுக்கு உபயோகமாக இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால்
எந்த விதத்திலும் தனியார்கள் வருவதனால மக்களுக்கு குறைந்த பிரீமியத்தில் எந்த ஒரு பொருளும் கிடைக்குன்னா அது உண்மை அல்ல என்பதையும் நம்ம அதன் மூலமாக அவங்கள்ட்ட எடுத்து சொல்லியிருக்கோம். நீங்கள் சொல்ல வாதங்கள் சரியல்ல. அப்போது தனியார் துறையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களுமே இல்லாமல் ஒழிக்கப்பட்டது என்று சொன்னால் என்ன ஆகுன்றதுக்கு நேரடியான ஒரு உதாரணம், பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்து மத்திய அரசாங்க கட்டுப்பாடு இல்லாமல் போனால் என்ன ஆகும் என்பது எல்லாருக்கும் பெட்ரோல் டீசலுடைய விலையை பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். மத்திய அரசாங்கம் இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கும் சம்மந்தமே இல்லை, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன ரேட் ஏறுதோ அதுதான் இதுக்கு காரணம்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அதே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு அடிப்படையாக வைத்து பார்த்தால் 50 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பெட்ரோல் 100 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்குது. காரணம் என்னன்னு இப்போ உண்மையை வெளியில் இதே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க, ஆயில் பாண்ட்ஸ்லாம் காங்கிரஸ் பீரியட் இருந்தபோது இருந்தது, நாங்கள் அதை ரீபே பண்ணுறதுக்காக இன்றைக்கும் நாங்கள் அந்த டேக்ஸ் போட்டு தான் ஆகணுன்றாங்க. அவங்களுடைய கால்குலேஷன் என்னென்னு புரியல. சுப்பிரமணியம் சுவாமி சொன்னது உண்மை. கடன் என்பது 1.45 lakh crore தான் கடன் இருக்குது. ஆயில் பாண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. தெரியும், தொழிலாளர்களுக்கு தெரியும் ஆயில் பாண்ட்ஸ் எதற்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கு தேதியில் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ரொடியூசிங் தட் 1 லிட்டர் பெட்ரோல் காஸ்ட் 25 ரூபான்னு வச்சுக்கோங்க. வெளி சந்தையில் அதை விற்கிறது 20 ரூபாய்க்கு தான் விற்கணும்னு மத்திய அரசாங்கம் சொல்லிட்டுன்னு சொன்னால் அந்த டிஃபரன்ஸ் 5 ரூபாய் நஷ்டம் அந்த நிறுவனங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசாங்கம் கேஷாக கொடுக்கறதுக்கு பதில் ஆயில் பாண்டாக கொடுத்து ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன். நாங்கள் இதான் கான்செப்ட். அது கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன். நாங்கள் இதான் கான்செப்ட். இது எல்லாவற்றையும் சேர்த்து 1.65 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனால் ஒரே ஒரு இடத்துல 3.75 லட்சம் கோடி ரூபாய் இந்த பெட்ரோல் டீசல் பிரைஸ்னால உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இன்னமும் நான் குறைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த மத்திய அரசாங்கம் கட்டுப்பாடு என்பதை விதிப்பதற்கு தயாராக பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கும் போதும் இல்லாத இந்த மத்திய அரசாங்கம் நாளைக்கு இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த பொது காப்பீட்டுத்துறை இல்லாமல் போனது என்று சொன்னால் பொதுமக்களுக்கு அவர்கள் வைக்கிற விலைதான் என்ன வேணால் விலை வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகிடும். அதனால் நாம் எதற்காக அவங்கள்ட்ட சொல்லணும்னா எங்களுடைய பெனிஃபிட்ஸை தக்க வைப்பதற்காக தனியார் மயப்படுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை. பொதுமக்களுடைய நலன் கருதி பொதுமக்கள் யாவருக்கும் இன்றைக்கும் கிடைக்கக்கூடிய அதே பெனிஃபிட்ஸு லோயஸ்ட் ப்ரீமியில் கொடுப்பதற்காக பொதுத்துறை நிறுவனங்கள் வேணும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி சொன்னோம். கேட்கலை, இன்னைக்கு வந்திருக்கு. உடனே பதட்டம் நம்ம தொழிலாளர்கள் மத்தியில். இது வரைக்கும் நடந்தது இது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 51% கீழே கூட இந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகள் பொதுமக்களுக்கு விற்கப்படலாம். அப்போ 50% வரைக்கும் மத்திய அரசாங்கம் தன் கையில் வச்சிருந்தா அது பொதுத்துறை நிறுவனம். அதற்கு கீழே போச்சுன்னு சொன்னா அது பொதுத்துறை நிறுவனம் இல்லை. ஸோ தனியார் மயப்படுத்தப்படும் ஏதோ ஒரு கம்பெனி. பேப்பரில் ஒரு நாள் யுனைடெட் இந்தியான்னு அதையே பிடிச்சிட்டு எல்லா யுனைடெட் இந்தியா எம்ப்ளாயிஸ் நாளைக்கு பண்ண போகிறாங்கன்னு இன்னி வரைக்கும் அஃபீஷியலாக எந்த கம்பெனின்னு சொல்லப்படாது. இது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அந்த ஜிப்னா ஆக்ட் அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் செக்ஷன் 17A என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு பரிச்சயமான ஒரு செக்ஷன். அது நம்மளுடைய சர்வீஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே செக்ஷன் 17A ஆஃப் த ஜிப்னா ஆக்ட் கீழே தான். பேசிக் சேலரி இன்க்ரீஸ், நாளைக்கு வேஜ் ரிவிஷன் வரணுமா, வரணும். பென்ஷன் ஸ்கீம் வரணுமா, வரணும். லீவ் ரூல்ஸ் வரணுமா, அது எதுவாக இருந்தாலும் செக்ஷன் 17A என்ற அந்த ஜிப்னா ஆக்ட் கீழே தான் நம்மளுடைய எல்லா சர்வீஸ் கண்டிஷனும் அது கீழே தான் இருக்குது. இப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் இது தனியார் மயப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னால் இதே செக்ஷன் 17A கீழே இன்றைக்கு என்ன நிலைமையில் நம்மளுடைய சர்வீஸ் கண்டிஷன் இருக்கிறதோ அவர்கள் தனியார் இருக்கக்கூடிய அந்த போர்டு அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்று சொன்னால் அவர்கள் எப்படி வேணால் அதை மாற்றி அமைக்கலாம்ன்றதை அதில் கொண்டு வராங்க. இப்போ அங்கே தான் நம்மளுக்கு ஒரு சிக்கல். தொழிலாளர்கள் நம்மளுக்கு என்ன ஒரு பயம் வருதுன்னா, நாளைக்கு உண்மையாக தனியாரிடம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த போர்டு வில் டிசைட், இனிமேலிருந்து நாங்கள் வெஹிக்கிள் லோன் யாருக்குமே கொடுக்க போகிறதில்ல, முடிவெடுக்க முடியுமா, முடியும்.
ஹவுசிங் லோன் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றதை இனிமேல் கமர்ஷியல் ரேட் வெளியில் என்னவோ அதான் நான் கொடுப்பேன், எல்லாத்துக்கும் எடுக்க முடியுமா எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிச்சயமான கவலைக்குரிய ஒரு விஷயம் அதில் இருக்கானா இருக்குது. அதில் நம்மளுக்கு அதற்காக தான் அதை அமெண்ட்மெண்ட்டே பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தன் ஒரு தனியார் கம்பெனியாக பொதுத்துறை நிறுவனத்தை ஆக்கணும்னு சொல்லி பங்களை வாங்குறான்னா மறுபடியும் அதனுடைய கண்ட்ரோல் கவர்மெண்ட்டில் இருக்கணும்னா அவங்க வாங்க மாட்டாங்க. அதற்கு வழிவகை செய்வதற்காக இதை பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட பார்ட் டைம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருந்தாங்கன்னா அவர்கள் நாலேஜ் இல்லாமல், அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் ஏதேனும் ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் போர்டில் அவர்கள் அதற்கு பொறுப்பாக மாட்டார்கள் என்ற ஒரு ஷரத்தையும் அதில் கொண்டு வருது. ஸோ இந்த மேஜராக இந்த 3 மாறுதல்களை அதில் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஜிப்னா ஆக்ட் அமெண்ட்மெண்ட் மூலமாக. அப்போ நாம் இதில் எங்கே பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, தனியார் மயப்படுத்தப்படுது என்று சொன்னால் நம்முடைய சர்வீஸ் கண்டிஷனுக்கு கூடிய எல்லா விஷயங்களும் பாதிக்கப்படும் என்ற ஒரு அடிப்படையில் நாளைக்கு எல்லாருமே பிஆர்எஸ் கொடுத்துடலாமா, உடனே நிறைய பேர் எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு உடனே அது ஒரு ரூமர் வெளியில் போயிடுதா, 200 அப்ளிகேஷன் வந்தது, அதெல்லாம் இல்லை கவர்மெண்ட். வி வாண்ட் டு இந்த இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நான் முடிச்சிடுறேன், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ். இப்போ இதெல்லாம் நடந்து முடிந்த விஷயம். இனிமேல் நாம் என்ன செய்ய வேண்டும்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பயப்பட தேவையில்லை. தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு பார்த்தோம் சொன்னால் கூட்டாக எல்லாரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கு நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் அனைத்து நலச்சங்கங்களும் தொழிற்சங்கங்களும் ஒன்றாக இணைந்திருப்பது என்பது வேற எந்த கம்பெனிலையும் இது நடக்கலை. பொது காப்பீட்டு துறையில் நடந்திருக்குது. எல்லாரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். நிச்சயமாக தொடர்ந்து நாம் ஒன்றிணைந்து போராடினால், இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, மத்திய அரசாங்கம் இதை எனேபிளிங் ப்ரொவிஷன் தான் சொல்லியிருக்காங்க. நாளைக்கே கொண்டு வரேன்னு சொல்லலை. தேவை என்றால் அதை யூஸ் பண்ணலாம், தேவையில்லாமல் இருந்தால் யூஸ் பண்ணக்கூட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நாம் மிக அதிகமான அழுத்தத்தை மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு போகணும். இது தேவையில்லைன்றதில்ல, ஒன்றும் வேணாம், பயப்பட வேண்டியதில்லை. யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை மாசமாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். யோசனை பண்ணுங்க, என்றைக்கு பாஸ் பண்ணப்பட்டது அந்த பில்லு? விவசாய சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது, பாஸ் பண்ணப்பட்டது பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு வரைக்கும் அது அமல்படுத்தப்படவில்லை. பண்ணிருக்க முடியுமா முடியாத மத்திய அரசாங்கம் நினைச்சா? ஏன் பண்ண முடியல? அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அதே அழுத்தத்தை நாம் அனைவரும் இணைந்து கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கணும்னா, அதற்கு ஜேஎஃப்டியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. எந்த அடிப்படையில் எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு நம்ம சேவை செய்கிறோம் அப்படின்றத பேம்பர்ஸ் மூலமாகவும் பெரிய பேனர் வைக்கிறது, அது நிறைய ப்ரோக்ராம்ஸ் இப்போ வரப்போகுது. கண்டிப்பாக ஜேஎஃப்டியில் டிசைன் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணுன்றதுக்காக பொதுமக்கள் மத்தியில் அவேர்னஸை உருவாக்கணும். கஸ்டமர்ஸ் மூலமாக நம்ம அந்த ஒரு அழுத்தத்தை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். இந்த மாதிரி நிறைய செஞ்சோம்னா நிச்சயமாக காலம் தாழ்த்த நான் சொன்னாங்க நீர்த்து போக வைக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதற்கு நம்ம எந்த அளவுக்கு ஒன்றாக சேர்ந்து அதை நம்ம காலத்தை கடத்த யூபி எலெக்ஷன் வரப்போகுது. அதில் ஒரு பெரிய அடி விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக யோசிப்பாங்க இந்த மத்திய அரசாங்கம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்ன்றது யோசிப்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு இடங்களிலும் எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் வருதோ அங்கே நம்மளுடைய தோழர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு களப்பணி ஆற்ற வேண்டிய நேரம் இது. பாலிடிக்ஸ்னா பிஜேபி வேணாம் இல்லை காங்கிரஸ் வேணான்ற இஷ்யூ இல்லை காம்ரேட். தொழிலாளர்கள் நம்மளுடைய நிச்சயமாக பாலிடிக்ஸ் பண்ணியே ஆகணும். என்ன பாலிடிக்ஸு? நமக்கு வர வேண்டிய பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய பணி பாதுகாப்பே இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குன்னா அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எதிர்த்து போராடணுமா வேண்டாம். அப்படி போராடுறதுனால நான் பிஜேபி எகெயின்ஸ்ட் இல்லை. நாளைக்கு பிஜேபி அதை இல்லை நான் தப்பு செஞ்சுட்டேன் வாபஸ் வாங்கிக்கிறேன், எஃப்ஆர்டி ஆக்ட் அப்படி தான் பண்ணாங்க, அடிச்சு பிடிச்சி உள்ளே கொண்டு வந்தாங்க வங்கியில், மறுபடியும் டப்புன்னு வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அது மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக நமக்கு வரவேற்போம். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் அழுத்தத்தை உருவாக்கும். தேவை என்று சொன்னால் எத்தனையோ மீன்ஸ் இருக்குது, ஈவன் லீகல் மீன்ஸ் கூட we can try. இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் நிச்சயமாக தொடர்ந்து பண்ணணும்னு சொன்னால், அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு பேசக்கூடிய இந்த மத்திய அரசாங்கம்
ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த ஓபிசி அந்த இதெல்லாத்தையும் பாஸ் பண்ணுறாங்க. அதே இடத்துல அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு நம்மளுடைய இன்சூரன்ஸ் ஆக்டை அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, தனியார் மயப்படுத்தணும்னு. அப்போது ரிசர்வேஷன் என்ற கான்செப்டே இல்லாமல் போக போகுது. ஸோ அதெல்லாத்தையும் பொதுமக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு சென்று நம்ம அழுத்தத்தை உருவாக்கணும்னா நிச்சயமாக காலம் தாட்ட வெற்றி நம்மை நோக்கி வரும் என்பதை நிச்சயமாக மனசில் வச்சுக்கோங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் விஆர்எஸ் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. தொடர்ந்து போராடுவோம். ஒன்றிணைந்து போராடினாதான் நிச்சயமாக பணி வைக்க முடியும். தயவு செஞ்சு வராதவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, விஆர்எஸ் யாரும் தயவு செஞ்சு கொடுக்க வேண்டாம். வேஜ் ரிவிஷன் வருமா வராதா? ஏன்னா சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, சந்தித்த போது அவங்க கேள்வி கேட்டாங்களாம், ஆல்ரெடி உங்களுக்கே என்ன பண்ணுறோம், நிறைய கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கவே, எதுப்படி உங்களுக்கே பைசா இல்லை, ஏன் எப்படி உங்களுக்கு வேஜ் ரிவிஷன் கொடுக்க முடியும்னு. மத்திய அரசாங்கத்துக்கு நாம் கேட்கின்ற கேள்வி ஒன்றே ஒன்று தான். எங்களுக்கு அதிகமாக இன்ஃபியூஸ் பண்ணீங்க, இன்னைக்கு கேபிட்டலில் பண்ணீங்களா? பண்ணீங்க. 2019-20க்கு முன்னாடி ஒரு நயா பைசா 19.5 கோடி ரூபாய் 1971 கொடுத்தீங்களே, அதுக்கு பிறகு நயா பைசா கொடுக்கல. 2019-20க்கு முன்னாடி 650 கோடி ரூபாயாக நாங்கள் அதிகப்படுத்தி வச்சோம். வெறும் 19.5 கோடி ரூபாயை 650 கோடி ரூபாயை 4 கம்பெனியை அதிகப்படுத்தணும். எங்களுடைய இன்கம்மை சேமித்து வச்சு நாங்கள் அதிகப்படுத்தணும். இன்றைக்கு தேவை இருக்கிறது. ஏன் தேவை? நீங்கள் கொண்டு வரக்கூடிய நஷ்டம் அடையக்கூடிய எல்லா பிசினஸையும் நாங்கள் பண்ணுறோம். அதனுடைய தேவை யாருனால? நாங்கள் பண்ணலன்னா நீ கொடுக்க வேண்டியிருக்கும் மத்திய அரசாங்கம். அதற்குபடி தேவை என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டும். இது தனியார் செய்கிறாங்க. தனியாரில் 26% முன்னாடி 74% இருந்தபோது ஆரம்பத்தில் 100 கோடி ரூபாய் தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கொண்டு வரணும். வெறும் 26 கோடி. இன்னைக்கு அவங்களுடைய அமௌண்ட் எடுத்து பாருங்க. தனியார் அந்த 26 கோடி கிட்டத்தட்ட 260 கோடி வரைக்கும் அவங்க உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போது அந்த எஃப்டிஐயாக இருந்தாலும் தனியார் கொண்டு வந்த அந்த 74% இருந்தாலும் அதிக தேவையான போது அதிகப்படுத்தி தான் ஆகணும். இது உன்னுடைய கடமை. வங்கியில் நீங்கள் என்ன பண்ணீங்க? பல லட்சம் கோடி ரூபாய் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா? அங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு நீங்கள் ஊதியம் கொடுக்கவில்லையா? கொடுத்தீங்கல்ல. அப்போது இந்த கொடுப்பதெல்லாம் என்னென்னா, இன்ஃபியூஸ் பண்ணுற கேபிட்டல்லாம் நாளைக்கு உங்களுக்கு சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு கூட கிளைம்ஸாக அது போகுதுன்றதை மனசில் வச்சுக்கோங்க. இது எங்களுக்காக கொடுக்கக்கூடிய பணம் அல்ல. இந்த உங்களுடைய நஷ்டத்தை பாதுகாப்பதற்காக எங்களுக்கு கொடுக்குறீங்க. எங்கள் மூலமாக நீங்கள் மற்றவங்களுக்கு கிளைம்ஸை செட்டில் பண்ணுறோன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. நிச்சயமாக நாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அதனால் இது கடமை. நாம் இதுவரைக்கும் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஈவன் கோவிட் பீரியடுக்குள்ளே இன்றைக்கி 72,000 கோடி ரூபாய் போன ஃபைனான்ஷியல் இயரில் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா 1,65,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்றது சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய பங்களிப்பு இதில் இருக்கிறது. எம்ப்ளாயீஸுடைய நம்பர் டிப்ளீட் ஆகிட்டே இருக்குது. 52,000 பேர் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க இண்டஸ்ட்ரியில். போன 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனதர் 9,000 பேர் எக்ஸ்ட்ரா இருந்தாங்க. இன்றைக்கி அந்த 9,000 பேர் இல்லை, ரிட்டையர்மெண்ட்டு இருந்தும் பிஸ்னஸ் அதிகமாகிருக்கு. ஸோ அப்போது நாங்கள் க்ரோத் காமிச்சிருக்கிறோமா இல்லையா? பிஸ்னஸ் காமிச்சிருக்கிறோமா இல்லையா? நஷ்டம் என்றால் when compared to LIC, when compared to bank, ஜெனரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் உடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் itself is loss making தான். உலகத்தில் எங்கே போனாலும் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் ஜெனரல் இன்சூரன்ஸ் இஸ் லாஸ். இன்னைக்கு கொடுத்து அடுத்த நாள் போய் ரோட்டில் ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னா லட்சக்கணக்கில் நம்ம கொடுக்குறோமா இல்லையா? ஸோ அதனால் எல்ஐசி அப்படி இல்லை. எய்தர் மெச்சூரிட்டி ஆர் ஆன் டெத்து. வங்கியில் போடக்கூடிய ரூபா மெச்சூர் ஆகும்போது அவங்க எப்படியா எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. லோன் கொடுத்தா பெரிய திரும்ப வாங்க முடியும். ஆனால் நம்மளுடைய பணம் அப்படி அல்ல. நஷ்டத்தை மட்டும் உருவாக்கக்கூடிய ஒன்று. ஆனால் பொதுமக்கள் எல்லோரையும் காப்பாற்றுகின்ற ஒரு விஷயம். இது செய்யவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு 52,000 பேர்னா அவங்களுடைய எத்தனை பேருடைய ஃபேமிலிக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்க? எத்தனை ஷாப்ஸ் கொடுத்தீங்க? இன்னைக்கு கோவிட் பீரியடில் இதே தனியாருக்கு கார்பரேட் டேக்ஸு இதே மத்திய அரசாங்கம் அதிகப்படுத்திது. அதன் மூலமாக 1.45 லட்சம் கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதிகமாக வரணும் பட்ஜெட். அதை கொண்டு வந்தது நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த கோவிட் பீரியடில் கொண்டு வந்ததை வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு வருடத்திற்கும் 1.45 லட்சம் கோடி ரூபாய்
இந்த இண்டஸ்ட்ரியில் 52,000 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த நிறுவனத்திற்கு 2 வருஷம் சேர்த்து 12,500 கோடி ரூபாய் நீங்கள் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணீங்க. அது என்ன பெரிய அமௌண்ட்டா உங்களுக்கு? 3.75 லட்சம் கோடி ரூபாய் உங்களுக்கு நாங்கள் டாக்ஸ் மூலமாக, நம்மளுடைய பெட்ரோல் டீசல் மூலமாக டாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதுலேருந்து கொஞ்சம் கொடுங்க. என்ன தப்பு இருக்குது? யாருக்காக கொடுக்குறீங்க? வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொடுக்கறதுனால ஒன்றும் கெட்டு போயிடாது. ஃபர்தர் ரிசர்வேஷன்ஸ் வரும், சாதாரண மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும். அந்த அடிப்படையில் நிச்சயமாக அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றாக சேர்ந்து இதே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிச்சயமாக பேசுவோம். டைமும் கேட்டிருக்கிறாங்க, ஃபைனான்ஸ் செக்ரட்டரிகிட்ட நாம் கேட்டிருக்கிறோம். இதை எடுத்து சொல்லுவோம். கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. கொடுக்க மறுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக போராடுவது எங்களுடைய கடமை. செய்வோம். நிச்சயமாக அன்ரெஸ்ட் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு ராகுல் காந்தி சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்காரு? நாளைக்கு வந்தால் ரிவர்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பியூட்டிஃபுல் த்ரெட். நாளைக்கு அவங்க தான் வரப்போறாங்களா, கூட்டாட்சியாக வரப்போதான்றது நமக்கு தெரியாது. அப்படி வருவோன்றத நம்பிக்கையோடு நம்ம எதிர்பார்ப்போம். அப்போதான் நம்ம அட்லீஸ்ட் தன்னலம் இருக்குல்ல, பொது நலத்துக்கு தன்னலம் இருக்கு. அப்போ அந்த தன்னலம் அடிப்படையில், பொது நலத்து அடிப்படையில் நிச்சயமாக அவங்க வரணும்னு நம்ம விரும்புவோம். அதற்காக இன்னிலிருந்து உழைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வந்ததுன்னு சொன்னால் இந்த த்ரெட்டே இன்னைக்கு தனியார் யாராவது இந்த கம்பெனியை வாங்குவானான்னு ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு 2 வருஷம் கழிச்சு பொதுத்துறை நிறுவனம் ஆகணும், எவன் வாங்குவானா? ஸோ அப்போ அந்த நம்பிக்கை இப்போ நம்ம மனசில் எல்லாத்தையும் சொல்லுங்க. அந்த அடிப்படையில் வாங்குவதற்கு கூட தயாராக இருக்க மாட்டாங்க. அதனால் தொடர்ந்து போராடுவோம், அழுத்தத்தை உருவாக்குவோம். கண்டிப்பாக தொடர்ந்து அனைவரும் சேர்ந்து போராடினால் ஊதியத்தையும் பெற்றுத்தருவோம். இந்த இன்சூரன்ஸையும் நம்முடைய பொதுத்துறை நிறுவனத்தை தனியார் மயப்படுத்த அனுமதிக்க மாட்டோம்ன்ற ஒரு சூழ்நிலையோட இந்த கன்வென்ஷனை எல்லா இடத்துலையும் சாதாரண இடத்துலையும் கொண்டு போய் செல்வோம். நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம். தொடர்ந்து ஒன்றிணைவோம், போராடுவோம். வெற்றி நிச்சயம் நமது தோழர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை GISR. நன்றிகள் பல கோவிந்தன் சார். கிராமங்களுக்கு சென்றது யார்? கிராமங்களுக்கு அனைத்து இன்சூரன்ஸையும் கொண்டு சென்றது யார்? பிரைவேட்டா பப்ளிக்கா? யோசித்து பார்க்கலாம். தனியார் மயம் வரும், பிரீமியம் என்று குறையும் என்று ஏமாற்றி தனியார் மய கம்பெனிகளை நாம் விரட்டுவோம். JFTU சார்பாக விரட்டுவோம். அடுத்து அன்போடு திரு AR ஆனந்தராஜ்